பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அதை கேள்வியே படலை. ஸோ பெயின் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது எந்த இடத்துலையும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது, மயக்கம் மருந்து தேவை கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணுறது இல்லை, சர்ஜரி பண்ணுறது இல்லை, என்ன தான் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? ஆப்ரேஷன் இல்லாமல் இப்போ நம்ம இவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம், ஏன் இது ரொம்ப காமனாகவே இது இல்லை அந்த பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அப்படிங்கிற விஷயம்? நிறைய டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. இப்போ நீ பெயின் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர் தான் போய் பார்ப்பேன். நான் எப்போ உங்கள்கிட்ட வரணும், இல்லை நான் எப்போ ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகணும்? இப்போ ஒரு பெயின் ஏற்படுதுன்னா நான் டக்கு மாத்திரை வாங்கி போடுவேன், அது எனக்கு சரியாயிடும். இப்படி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். வலி மாத்திரைன்றது சாக்லேட் கிடையாது. வலி வந்துச்சா எப்போ வேணும் வலி வருதா அப்பப்பெல்லாம் நீங்கள் போட மாதிரி. இப்போ அந்த பெயின் வர்றதுக்கான ரூட் காஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ அந்த ரூட் காசும் சரியாயிடுமா, இல்லை எனக்கு பெயின் மட்டும்தான் சரியாகுமா? கோவிட் வந்து போனதுக்கப்புறம் அந்த முட்டியோட டேமேஜ் 30 வயசில் பார்க்குறோம். கோவிடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு பெயின் இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு எத்தனை நாள் அது சரியாகும்? அது டிசைட் ஆகும். ஓகே, அப்போ இது கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இஸ் இட் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன்? காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 6 விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம உயிர்மை சீரிஸோட இன்னைக்கு எபிசோடில் ரொம்ப கியூரியஸான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். பெயின் மேனேஜ்மெண்ட் தெரப்பி. அதாவது நம்ம உடம்புல ஏதாவது பெயின் இருக்குது, நம்ம ஒரு கழுத்து வலியோ இல்லைனா ஒரு ஷோல்டர் பெயினோ ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ஆப்ரேஷனோ இல்லை சர்ஜரியோ பண்ணாமல் இவங்க பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அது மூலமாக இந்த மாதிரி சர்ஜரிஸ்க்கான பெயினோ இல்லை எதுவுமே இல்லாமல் அதை மொத்தமாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வலியை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் வருது. ஏன்னா இப்போ நம்மளோட உயிர்மை ஷோலே நிறைய டாக்டர்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோபாட்டிக்ஸ் ட்ரீட்மெண்ட் அளவுக்கு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டோம்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளாஸ்மா தெரப்பி மூலமா இந்த எதுவுமே இல்லாம நம்ம அதை ஈஸியாவே இதை கியூர் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நிறைய கேள்விகள்லாம் வருது இல்லையா, அதாவது எத்தனை நாள் அது சரியாகும், யாரெல்லாம் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இதை சுற்றி வருது. இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய இபிஆன் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சேத்தனா நம்ம கூட இருக்காங்க. ஷி இஸ் அ டிப்ளமேட் ஆஃப் அமெரிக்கன் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். அவங்க கிட்ட இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள்லாம் கேட்க வேண்டியிருக்கு. வெல்கம் மேம். இப்போ நம்ம டேரெக்டாக கேள்விக்கு போயிடலாம். எனக்கு முதல் கேள்வி என்ன வருது அப்படின்னா, பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அதை கேள்வியே படலை. நம்ம டீமில் பேசும்போதுமே கேள்விப்பட்டதில் என்ன சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்? இப்போது ஒரு வலி வருதுன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லோக்கலாக எனி பேஷண்ட் இன் தட் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோக்கல் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறீங்க. அதே மாதிரி வலி கம்மி ஆகலைன்னா அடுத்தது என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போயிட்டு ஓகே உங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் வேலைக்கு ஆகலை, ஃபிசியோதெரப்பியோ சரியாகலான்னும் போது உங்கள் வலி கேட்கலன்னா அடுத்தது ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. நிறைய பேர் ஒன்று ஆப்ரேஷன் போகிறதுக்கு விரும்புறது கிடையாது. அண்ட் இன்னும் சில பேர் வலி மாத்திரைன்றது சாக்லேட் கிடையாது, இல்லை ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. வலி வந்துச்சா எப்போ வேணும் வலி வருதா அப்பப்பெல்லாம் நீங்கள் போட மாதிரி. ஸோ தினமும் இந்த மாதிரி ஒரு வலிகளுக்கு நீங்கள் பெயின் கில்லர்ஸ் தொடர்ந்து எடுக்க முடியாது. அண்ட் ஆப்ரேஷன்ன்றது எல்லா வலிக்கும் ஒரு தீர்வு கிடையாது. இன்கேஸ் எல்லா வலிக்கும் ஒரு ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வு இருந்துச்சுன்னா எல்லா வயசுலையும் பண்ண முடியாது. இன்கேஸ் எல்லா வயசுலையும் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் ஆப்ரேஷன் போகிறதுக்கு விரும்புறது கிடையாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் போகிறதுக்கு ஃபிட்டு கிடையாது. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன, வலியோட வாழணுமா? அவங்களுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாதா? 2-3 நாளே வலியோடு இருக்க முடியாது, 10-20 வருஷம் வலியோடு இருக்க முடியுமா? ஸோ வலின்றது உங்கள் எதிரி கிடையாது. உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது ஒரு சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ வலி வரும்போது அதில் அலட்சியமாக எடுத்துக்காமல் ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துக்கணும், அதுவும் கரெக்டான நேரத்தில். இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா இந்த எலும்பு உடஞ்சிருக்கு, இப்படி போயிருக்கு, அந்த டைரெக்ஷனில் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்க்ரூ பிளேட் போட்டுட்டிங்கன்னா ஒரு ஈஸியாக சொல்ல இதை தான் உங்களுக்கே ட்ரீட்மெண்ட்ன்றது. பட் வலி அப்படி கிடையாது. சப்போஸ் சில பேரில் முட்டி வலி வருதுன்னும் போது வெறும் முட்டியில் இருக்கிற பிரச்சனைனால முட்டி வலி வரும்ன்ற அவசியம் கிடையாது. ஹிப்பில் இருக்கிற பிரச்சனைனாலையும் முட்டி வலி வரலாம். சில சமயம் இடுப்பில் இருக்கிற பிரச்சனை, ஸ்பைனில் இருக்கிற பிரச்சனைனாலையும் முட்டி வலின்றது வரலாம். அப்படின்னா வலின்றது ஒரு சிக்கலானது, ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஈஸி கிடையாது. சிக்கலானதுன்னும் போது அது எந்த ஸ்ட்ரக்சர்னால வருது அதை ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்கட்டும், அதுக்கு வேறு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரோச் தேவைப்படும். அங்கே தான் இங்கே பெயின் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது வரும். ஸோ பெயின் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது எப்படி மற்ற ஸ்பெஷாலிட்டி மாதிரி எம்பிபிஎஸ் படித்து எம்டி படித்து பெயின் மெடிசன்ன்ற ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சில் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மேம், இப்போ ஒரு பெயின் ஏற்படுதுன்னா நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன்னா ஒரு மாத்திரை வாங்கி போடுவேன், அது எனக்கு சரியாயிடும். ஒருவேளை சரியாகலை அப்படின்னா ஆப்ரேஷன் மட்டும்தானே ஒரே தீர்வு. இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது உண்மையா இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரியே போகலாம். எல்லா வலிகளுக்கும் வெறும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வுன்றது. அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மைக்ரைன், ஹெட்டேக், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தசைப்பிடிப்பு,
இந்த மாதிரி வலிகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க? அது அப்படியே நான் விட்டுருவேன், கொஞ்ச நாள் அது சரியாயிடும். ஸோ எல்லா வலிகளுக்கும் ஆப்ரேஷன் மட்டுமே தீர்வு கிடையாது. இன்கேஸ் இன்றைக்கி கை வலிக்குதுன்னா இங்கே ஒரு ஆப்ரேஷன், நாளைக்கு முட்டி வலிக்குதுன்னா முட்டிக்கு ஒரு ஆப்ரேஷன், கழுத்து வலிக்குதுன்னா கழுத்துக்கு ஒரு ஆப்ரேஷன், இடுப்பு வலிக்குதா எங்கெங்கெல்லாம் வலி வருதோ அங்கெங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே போகணுன்னா என்ன இன்றைக்கி ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ உடம்பு இருக்கோ, நாளைக்கு சிட்டி ரோபோ மாதிரி சுற்றிட்டு இருக்கும். எல்லா வலிகளுக்கும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வு கிடையாது. காரணக்கேற்ற மாதிரி அகெயின் ஒரு ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஆப்ரேஷன் தேவைப்படும். ஆப்ரேஷன் கெட்டதுன்றது சொல்கிறது கிடையாது. ஆப்ரேஷனில் இருக்கிற ரிஸ்க்னால எப்போ ஆப்ரேஷன் போகணுன்னா ஆப்ரேஷன் இல்லாத என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இன்கேஸ் வேலைக்கு ஆகலான்னும் போது தான் ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்போ ஆப்ரேஷன் போக வேண்டியிருக்கும். நாங்களும் சில கேசஸ்க்கு எங்கே ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ட்ரீட் பண்ண முடியலையோ அந்த மாதிரி கேசஸ்க்கு ஆப்ரேஷனுக்கு அனுப்புறோம், இல்லான்றதில்லை. பட் அகெயின் ரொம்ப ரேரான கேசஸில், ரொம்ப மோசமான கேசஸில் தான் அனுப்புகிறோம். அனுப்ப முன்னாடி உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாத என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுறோம். ஓகே, அப்போ நீங்களுமே டாக்டர்ஸ்க்கு அதாவது மீன் தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா ஆப்ரேஷன்ன்றது பண்ணுறோம். ஆப்ரேஷன்ன்றது எப்போவுமே கடைசி கட்டத்தில் இருக்க ஒரு லாஸ்ட் ஆப்ஷன். பட் கட்டாயமாக நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் எந்த இடத்துலையும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது, மயக்கம் மருந்து தேவை கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் கிடையாது, மயக்கம் தேவைப்படுறது கிடையாதுன்னும் போது டெஃபினெட்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட ரிஸ்க், காம்ப்ளிகேஷன்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ், ஹாஸ்பிட்டலே நீண்ட காலத்துக்கு அட்மிட் ஆகுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயினாக இங்கே தான் கேள்வி வருது. ஆப்ரேஷன் பண்ணுறதில்ல, சர்ஜரி பண்ணுறதில்ல, மற்ற யார் பண்ணுறதுமே பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன தான் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, எப்படி பெயினை ரிலீஃப் பண்ணுறீங்க? வலி எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முட்டி வலி சொன்னீங்க. முட்டி வலின்றது முட்டியில் என்னெல்லாம் இருக்குது, எலும்பு இருக்குது. 2 எலும்பு சேர்ந்தது அது ஒரு ஜாயிண்ட் ஆகும். 2 எலும்பு மட்டுமே இல்லை, 2 எலும்பு சுற்றி தசைகள் இருக்குது, 2 எலும்பு கூடி வைக்கிறதுக்கு லிகமெண்ட்ஸ் இருக்குது, இன்னும் குருத்தெலும்புன்றது இருக்குது, நரம்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த எந்த ஸ்ட்ரக்சர்னால வேணாலும் முட்டி வலின்றது ஏற்படலாம். ஸோ இப்போது எந்த ஸ்ட்ரக்சர்னால இந்த வலி வருதுன்றது தெரிஞ்சதா கரெக்டான இடத்துல போய் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ தான் உங்கள் வலியில் ஏதாவது வித்தியாசம் இருக்கணும். ஸோ அங்கே தான் நாங்கள் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ சப்போஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது ஒரு ஏசிஎல் லிகமெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த லிகமெண்ட் டேமேஜ் தெரிஞ்சது எந்த இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சதா கரெக்டான அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணி கரெக்டான இடம் சேரி இருக்குமா இல்லையான்றது கன்ஃபார்ம் பண்ணி ஊசி மூலமாக பிளாஸ்மா தெரப்பியோ இல்லை வேறு எந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக டேமேஜ் ஆன இடத்துல நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ ஒரு கரெக்டான இடத்துல ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்போ டெஃபினெட்லி உங்கள் வலி கம்மியாகும், டேமேஜ் கூட ஹீல் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஆப்ரேஷன் இல்லாமல் மயக்கோ மருந்து தேவைப்படாமல் ஒரு ஸ்பெஷல் மெஷின் யூஸ் பண்ணி கரெக்டான இடம் சேரி இருக்குமா இல்லையா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே, பிளாஸ்மானா என்ன மேம்? பிளாஸ்மா கொடுத்து சரி பண்ணுறோம் ஒரு 3 தடவை சொல்லிட்டீங்க. வாட் இஸ் பிளாஸ்மா? எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஊசி மூலமாக சின்ன அளவில் 10 to 20 ml இல்லை 30 ml பிளட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி பிளாஸ்மா தெரப்பிக்கும் சின்ன அளவில் பிளட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபாரின் கிட்டில் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் மெஷினில் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸ்பெஷல் மெஷினில் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னா ஒரு ஹீலிங் செல்ஸ் இல்லை ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்க பிளாஸ்மா மட்டுமே எடுத்துகிட்டு எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல இந்த ஹீலிங் ப்ரோட்டீன்ஸ் போடுறப்போ ஹீலிங்ன்றது நேச்சுரலாக நடக்கும். அது என்ன சொல்கிறீங்கன்னா, என்னோட ரத்தத்தை எடுத்து என்னோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீலிங் பவர் இருக்கக்கூடிய பிளாட்லெட்ஸ்லாம் எடுத்து அதை எங்கே பெயின் இருக்கோ அங்கேயே செலுத்து. எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த இடத்துல போட போகிறோம். டேமேஜ் எங்கே, அதாவது ஒரு பெயின் இருக்குது, அந்த பெயின்னா எந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜ்னால அந்த பெயின் ஏற்படுதுன்னு பார்த்து அது மூலமாக அந்த இடத்துல செலுத்தி எனக்கு சரி பண்ணுன்னு சொல்லி. என்னென்னா இப்போ நார்மலாக எனக்கு கழுத்தொலி இருக்கோ இல்லைனா நீ பெயின் இருக்குது, என்னோட அத்தை ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீ பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீ பெயின் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர் தான் போய் பார்ப்பேன். நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து பார்க்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் எப்போ உங்கள்கிட்ட வரணும் இல்லை நான் எப்போ ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகணும்? உடம்புல எந்த வலி, அது முட்டி வலி மட்டுமே கிடையாது, முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, எந்த வலி இருந்தாலும் இன்கேஸ் 3 மாதத்துக்கு மேலே இருக்குது, நீங்கள் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட் பெயின் கில்லர்ஸ், ஃபிசியோதெரப்பி, ஒத்தடம், வேறு என்னெல்லாம் வைத்தியம் இருக்குது எல்லாமே எடுத்தாலும் உங்கள் வலி போகலன்னா இன்னும் அந்த வலி அலட்சியமாக எடுத்துக்க மாதிரி கிடையாது. அண்ட் எல்லா வலிக்கும் ஆப்ரேஷன் மட்டுமே தான் தீர்வு கிடையாது. ஸோ ஒரு ஆப்ரேஷன்ன்றது கன்சிடர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் இல்லாத என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வலி போகலான்னும் போது தான் அப்போது வேறு வழி இல்லாமல் ரிஸ்க் எடுத்துகிட்டு ஆப்ரேஷன் போக வேண்டியிருக்கும். ஸோ வலி வந்துச்சுன்னா உடனே ஆப்ரேஷன்ன்றது ஷார்ட்கட் கிடையாது. ஸோ எனி பெயின் மோர் தென் 3 months பெட்டர் டு கன்சல்ட் த பெயின் ஸ்பெஷலிஸ்ட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் யூ டேக் அ கால் ஃபார் சர்ஜரி. இப்போது நான் ஒரு பெயின் இருக்குது, நான் பெயின் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு அந்த ஹீலிங் அந்த பிளேட்லெட்ஸ்லாம் போட்டு சரி பண்ணிடுறீங்க. சரி, இப்போ அந்த பெயின் வரதுக்கான ரூட் காஸ்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ அந்த ரூட் காசும் சரியாயிடுமா இல்லை எனக்கு பெயின் மட்டும்தான் சரியாகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பெயின் மட்டும்தான் சரியாயிடுச்சுன்னா எனக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிடும். அப்போ நான் வந்து ஓகே எனக்கு சரியாயிடுச்சுப்பா, ஓகே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிருவேன். இப்போ எனக்கு ரூட் காஸ் சரி பண்ணாமல் நீங்கள் பெயின் மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா அது ப்ராப்ளம் தானே. உங்களால் ரூட் காசையும் சரி பண்ண முடியுமா இல்லை பெயின் மட்டும்தான் சரியாகுதா? அகைன் அது உங்கள் வலியோட காரணம் பொறுத்து தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கேஸ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இருக்குது,
ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது உங்கள் ஏசிஎல் லிகமெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. லிகமெண்ட் லெவலில் நீங்கள் போய் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலன்னா, அந்த வெறும் வலிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா, டெஃபினெட்லி உங்கள் டேமேஜ் சரியாகலைன்னா அந்த டேமேஜ்னால இன்னொரு புது ப்ராப்ளம் ஏற்பட போகுது. ஸோ அதனால் வெறும் வலி மட்டுமே ட்ரீட் பண்ணுறது இஸ் நாட் வைஸ். நீங்கள் சொல்கிறது இன்ஜெக்ஷன் மூலமாக வலி கம்மியாகிறதுன்றது ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ். ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப காமனான ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு வலிக்காக ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கன்னா ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் தான். இந்த ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்கள் வலி அந்த இடத்துல நடந்திருக்கும் வீக்கோ ஓரளவுக்கு கம்மியாகும், தவிர டேமேஜ் ரிப்பேர் ஆகிற தன்மை கிடையாது. இதே உங்கள் பிளட்ல எடுக்கிறோம் இந்த பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா, இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவில் உங்கள் வலி வீக்கோ மட்டுமே கம்மி பண்ணுறது கிடையாது, டேமேஜ் ஆன இடத்துல ஹீலிங் கூட இனிஷியேட் பண்ணுறோம் தன்மை இருக்கும். ஸோ ஒரு பிளாஸ்மாவுக்கும் ஒரு ஸ்டிராய்டுக்கும் வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஸ்டிராய்டுன்றது கெமிக்கல், பிளாஸ்மான்றது கெமிக்கல் கிடையாது. இது உங்கள் என்னோட உடம்புலேருந்து ட்ரீட்மெண்ட். ஸோ இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட்டை சொல்லலாம். இயற்கையான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்கள் டேமேஜ் இயற்கையாகவே குணமாகணுன்றது விரும்புகிறீங்களா, இல்லை ஒரு கெமிக்கல் வச்சு குணமாகணுன்றது விரும்புகிறீங்களா? ஆப்வியஸாக இயற்கையானதான் குணமாகும். ஓகேங்களா? ஸோ ஐ வுட் சே பிளாஸ்மான்றது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட். டேமேஜ் ஆன இடத்துல உங்கள் வலி மட்டுமே கிடையாது, டேமேஜ் கூட ரிப்பேர் பண்ணுறோம் தன்மை இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி போகலாம் மேம். இப்போ 2 பேர் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பும்ரா எடுத்துக்கலாம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியன் பிளேயர். அவருக்கு வந்து அடிக்கடி காயம் ஏற்படுது, அதனால் நிறையா விளையாட முடியல. இன்னொன்று வந்து இப்போ எங்களோட தாத்தா எடுத்துக்கலாம். தாத்தாக்கு வந்து ஒரு 70 வயசு ஆகுது, அவருக்கு ஒரு முட்டு. 70 கூட இல்லை, இப்போ ரொம்ப கம்மியாக ஈஸியாக. நான் எங்கள் அத்தை சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ஒரு 50 தான் ஆகுது, அவங்களுக்குலாம் வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு ஒரு முட்டி வலி இருக்குது. இப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெயினை அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பும்ராக்கு இருக்கக்கூடிய பெயினை நம்மளால் சரி பண்ண முடியுமா, இல்லைனா வந்து எங்கள் அத்தைக்கு இருக்கக்கூடிய பெயினை சரி பண்ண முடியுமா? யார் உங்ககிட்ட வந்தால் உங்களால் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும்? ஏன்னா இது எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்ல, யாருக்கெல்லாம் எந்தெந்த பெயின்லாம் இருக்கும்போது நான் ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அணுகணுங்கிற ஒரு பதில் வேணும். இப்போ நீங்கள் பும்ரா சொல்கிறீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி தான். ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது நிறைய டேமேஜ் ஆகலாம், மசில் டேர் ஆகலாம், லிகமெண்ட் டேர் ஆகலாம், ஃப்ராக்சர்ஸும் ஆகலாம். ஃப்ராக்சர்ஸ்க்கு பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரிப்பரேட்டிவ் மெக்கானிசம்னா வெறும் ஆப்ரேஷன் தான், அது பிளாஸ்மா தெரப்பிலே ஹீல் பண்ண முடியாது. இதே ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி விளையாடும்போது ஒரு ஜவ் கிழிஞ்சிருக்கு, இல்லை தசையில் லேசாக டேமேஜ் இருக்குது, தசை கிழிஞ்சிருக்கணும் போது அந்த மாதிரி கேசஸில் டெஃபினெட்லி பிளாஸ்மா தெரப்பின்றது யூஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலாம். செகண்ட், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் தாத்தா இல்லை இன்னொரு உங்கள் அத்தை 50 வயசில் நீங்கள் ஆப்ரேஷன் போக மாட்டீங்க. இல்லை, அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 4-5 இயர்ஸாக இருக்குது. 10 வருஷம் இருந்தாலும் ஆப்ரேஷன்ன்றது ஜென்ரலி 65 to 70 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. 50 வயசில் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மறுபடியும் ஆப்ரேஷன்ன்றது தேவைப்படலாம். ஜென்ரலாக 50 வயசில் எந்த டாக்டரும் உங்களுக்கு ஆப்ரேஷன்ன்றது சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க ஃபிசியோதெரப்பி வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணுங்கன்றது சொல்லுவாங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லிடுமா, யார் வந்து உங்ககிட்ட கரெக்டாக அப்ரோச் பண்ணலாங்கிறது? எனிபடி, ஒரு 20 வயசு இந்த மேலே அப் டு 100 இயர்ஸ் அண்ட் அபவ் யார் வேணாலும் பிரச்சனை ஒரு தேய்மானம்னாலேயோ, இல்லை ஜவ் கிளிகளோ, இல்லை மசில் டேமேஜோ, இல்லை ஜாயிண்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எல்லோரும் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அகெயின் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ன்றது பேஷண்ட் கண்டிஷன், பேஷண்ட்டோட டேமேஜ் பொறுத்து தான் டிசைட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம மெயினான ஒரு விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் எத்தனை வருஷமாக மேம் இந்த இது பண்ணிட்டுருக்கீங்க? 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 15 இயர்ஸில் இப்போது இந்த 15 இயர்ஸில் எந்த ஏஜ் குரூப்பில் இல்லைனா எந்த மாதிரியான பெயினை அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டி வலியெல்லாம் முன்னாடி 50-60 இயர்ஸ் மேலே தான் வந்து வயசாக அதிகமாக வரும். இப்போ இந்த கோவிட் வந்து போனதுக்கப்புறம் என்ன ஒரு 50-60 இயர்ஸில் முட்டி டேமேஜ் ஆயிருக்கணும், அந்த முட்டியோட டேமேஜ் 30 வயசில் பார்க்குறோம். கோவிடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, இல்லை எப்படி? கோவிடுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கோவிட் வந்து போனதுக்கப்புறம் மொத்தமாக லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, உட்கார்ந்த இடத்துல தொடர்ந்து உட்காந்து வேலை செய்கிறாங்க, ஒரு உடம்புக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, வெயிட் கூட இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்து சொன்னீங்கன்னா என்ன டேமேஜ் ஒரு 60 வயசில் வர வேண்டியிருக்கும், அதெல்லாம் இப்போ 30-40 வயசில் பண்ணுறோம் பார்க்குறோம். ஸோ 30-40 வயசுல வலி மாத்திரை தொடர்ந்து நீங்கள் எடுக்க முடியும். நம்ம ஆப்ரேஷன்ன்றது 65-70 இயர்ஸில் பண்ணணுன்றது சொல்லணும் போது 30 இயர்ஸில் பண்ண முடியாதுன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வலிக்காக அடுத்த வலி மாத்திரை தான் எடுப்பாங்க. வலி மாத்திரை சில பேர்லே சைடு எஃபெக்ட்ஸோட வரும், சில பேர்ல அது சூட் ஆகாதுன்ற சொல்லுவாங்க. இன்னும் ஆக்சுவலி பெயின் கில்லர்ஸ் ரொம்ப நாளைக்கு எடுக்கிறது அட்வைஸ் பண்ணுறதும் கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? அவங்க சொல்கிறாங்க வாக்கிங் பண்ணுங்கள், வெயிட் குறைங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உடம்பு எப்போ ஒத்துக்கும்? வலி இல்லாமல் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கை தூக்குங்கன்னா கையில் வலி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ உங்கள் பாடி எப்போ கோஆப்ரேட் பண்ணணும்னா வலி இல்லாமல் இருந்தால் தான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு பாடி கோஆப்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் கிளியர் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணோன்னா இதெல்லாம் சரியாகாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து பாடி பெயின் ஏற்கனவே இருக்குது. அப்போது வந்து என்னால், அதாவது நான் இங்கே பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினச்சாலே எனக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, உங்கள் பிரச்சனைன்றது மூட்டுக்குள்ளே.
இந்த எனி ஒரு எந்த ஜாயிண்ட்லேயும் ஒரு ஸ்மூத்தாக வேலை செய்யணும்னா அதுக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் நல்லா சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா அதுக்கான எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸசைஸ் இப்போ சப்போஸ் எனக்கு கை வலிக்குதுன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்கன்னா நான் கை இங்கே கொண்டு போனால் தான் இது எக்ஸசைஸ்க்கு கவுண்ட்டுக்கு வரும். ஸோ வலி இருந்ததா நீங்கள் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ண முடியாது. வலி சரி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மூட்டுக்கு தேவைப்படுற சப்போர்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வலின்றது கரெக்ட் பண்ணாதான் அடுத்தது இதுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ எக்ஸசைஸ், வாக்கிங், லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். என்னென்ன மாதிரியான பெயினை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு வயசாகும்போது ஏற்படுற ஒரு முட்டியில் நடக்கிற தேய்மானமோ, இல்லை ஸ்போர்ட்ஸோ, இல்லை ஜிம்மில் விளையாடும்போது ஆகிற லிகமெண்ட் இன்ஜுரிஸோ, இல்லை ஒரு சுகர் அதிகமாகி இல்லை ஒரு தைராய்டு பிரச்சனைனால ஏற்படுற ஒரு ஃப்ரோசன் ஷோல்டரோ, இந்த மாதிரி எல்லா ஷோல்டர் பெயின், எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கும் நாங்கள் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். அண்ட் இது போக ஹிப்பு பெயின், இந்த கோவிட் வந்து போனதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டிராய்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால, அந்த கோவிட் சமயத்தில் ஸ்டிராய்டுன்றது யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டிராய்டு யூஸ் பண்ணுறதுனால ஹிப் ஜாயிண்ட்ல ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்ன்ற ஒரு பிரச்சனைனால ஹிப் பெயின்ன்றது அதிகமாக. என்ன மாதிரியான ஸ்டிராய்டு சொல்கிறீங்க? ட்ரீட்மெண்ட்காக கோவிட் வேக்சின் சொல்கிறீங்களா? இல்லை வேக்சின் கிடையாது. கோவிட்காகவே ட்ரீட் பண்ணுறது ஒரு ப்ரோட்டோகாலில் ஸ்டீராய்ட்ஸ்ன்றது. ஓகே. நிறைய யங்ஸ்டர்ஸில் கோவிட் இன்ஃபெக்ஷன் ஆகிறப்போ உங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டீராய்டு வச்சு யூஸ் பண்ணுறதுனால ஹிப் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் அப்படின்னா என்ன மேம்? அந்த ஹிப் ஜாயிண்ட்டில் பட்டக்ஸில் இருக்கிற ஜாயிண்ட்ஸில் அந்த இருக்கிற ஒரு ரத்த ஓட்டம் பண்ணுறது, அந்த பாலில் இருக்கிற ரத்த ஓட்டம் பண்ணுறது கம்மியாகி ஹிப்போட மூமெண்ட்ஸ் கம்மியாகும். இதனால வலின்றது அதிகமாகும். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா வயசு சின்ன வயசு அண்ட் வலியோடு இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி கேசஸில் நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக பிளாஸ்மா தெரப்பி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வலின்றது நல்லாவே கம்மி பண்ணுறோம். இது போக ஐடி செக்டரில் நீங்கள் சொல்ல மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செஞ்சு ஒரு சயாட்டிக்கா பிரச்சனை, இல்லை இடுப்பு வலி, இல்லை டிஸ்க் பிரச்சனை என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பிரச்சனைகள், கழுத்து வலி, தசை பிடிப்பு, ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, முகத்திலே ஒரு சைடு முகத்திலே ஒரு ஷாக் அடிக்கும் மாதிரி வலி, ட்ரைஜெமினல் ஒரு நரம்பு, ட்ரைஜெமினல்ன்ற ஒரு நரம்பு பிரச்சனைனாலேயோ, இல்லை சுகரில் ஏற்படுற ஒரு டயபெட்டிக் நியூரோபதி, காலையில் மறுத்து போகிறது, வின்வின்னாக இருக்குது, எரிச்சல் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாங்கள் பல வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே மேம். இப்போ எனக்கு பெயின் இருக்குது, நான் உங்கள்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு எத்தனை நாள் அது சரியாகும்? இல்லை இட் வில் டேக் மந்த்ஸ், இல்லைனா உடனே சரியாயிடுமா? ஏன்னா எனக்கு ஏற்கனவே 3 மாதமாக மேலே இருக்கும் போது நான் உங்கள்கிட்ட வரணும்னு சொல்கிறீங்க. வந்ததுக்கப்புறம் நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன், நீங்கள் என்னை செக் பண்ணுறீங்க, என்னோட பிளேட்லெட்லாம் எடுக்கிறீங்க, ஹீலிங்கான எல்லா விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்க. எத்தனை நாளில் சரியாகுங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி எனக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் கண்டிஷனில் இருக்க டேமேஜ் பொறுத்து தான். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோன்னா இட் இஸ் ஆல்வேஸ் மல்டி மோடல். வெறும் ஒன்று வச்சு வலிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. பிளாஸ்மான்றது மருந்து கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது ஸ்லோவாக தான் வேலை செய்யும். இயற்கையாகவே வேலை செய்யணும்னா அதுக்கான நீங்கள் டைம் கொடுக்கணும். அகெயின் உங்கள் கண்டிஷன் பொறுத்து தான், எந்த மாதிரி எந்த டேமேஜ் எந்த இடத்துல இருக்குது, எப்படி ரிகவர் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே உங்கள் பெயின் 100% இருக்கிற பெயின் டெஃபினெட்லி ஒரு 50 to 60% கம்மியாகும். அண்ட் ரிகவரின்றது என்ன குணமாகிறது இருக்கோ அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months ஆகும். 2 to 3 monthsனால் நான் ஒரு சிட்டிங்லேயே எனக்கு முடிஞ்சிடுமா, இல்லை மறுபடியும் நான் வந்து? அகெயின் டேமேஜ் பொறுத்து தான். சில பேரில் ஒரு சிட்டிங் போதும், இன்னும் சில பேரில் 2 சிட்டிங் போதும், இன்னும் சில பேரில் 3 சிட்டிங். அகெயின் கண்டிஷன் பொறுத்து தான் அது டிசைட் ஆகும். இப்போ நம்ம பிளாஸ்மா தெரப்பி அப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே அப்போ இது கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இஸ் இட் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன்? டெஃபினெட்லி இட் இஸ் அஃபோர்டபுள். ஒரு பிளாஸ்மாவோட ஒரு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 to 35,000 நடுவில் ஆகும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறோம் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான அப்ரூவ் ஆன கிட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா ஸ்ட்ரீட்டில் நிறைய டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. பட் குவாலிட்டி இல்லைன்னா உங்கள் ட்ரீட்மெண்ட் எப்படி வேலை ஆகும்? இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? அல்டிமேட்லி ஒரு ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணணுன்றதுக்கு தான். ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு கரெக்டான விதத்தில் கரெக்டான டாக்டரோட இது எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆப்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது செலவு கம்மி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் சைடு எஃபெக்ட் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன். அப்போது இல்லை சைடு எஃபெக்டே இல்லைன்னு சொல்கிறோமா? உங்கள் சொந்த ரத்தத்தை எடுத்து தயாரிக்கணும் போது எங்கேருந்து சைடு எஃபெக்ட் வரும்?
ஒரு மேஜரான ஒரு லைஃப் உயிருக்கு ஆபத்தாகும் மாதிரி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ நம்ம இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்கிறோம், சீக்கிரமாக சரியாக ஐ மீன் டிபெண்டிங் ஆன் தி கண்டிஷன்ஸ் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே சரியாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது ரொம்ப ப்ரிவலண்ட்டாக ரொம்ப காமனாகவே இது இல்லை அந்த பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அப்படிங்கிற விஷயம்? பெயின் ஸ்பெஷலிஸ்ட்ன்றது நீங்கள் யூஎஸ் யூகேல பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஓகே, இந்தியாவில் இப்போ தான் ஒரு அவேர்னஸ் வருது. நீங்கள் போய் ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டிங்க பிளாஸ்மா தெரப்பி என்னும்போது என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம், மேம் நான் எங்கள் ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டேன், பிளாஸ்மா தெரப்பி பற்றி எனக்கு தெரியாது, இவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ ஏன் பிளாஸ்மா தெரப்பின்றது இது புதுசாக வந்திருக்கிறது, நிறைய டாக்டர்ஸ்க்கு இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க இது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் இருக்குது. இது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் கிடையவே கிடையாது. பிளாஸ்மான்றது ஒரு இந்த மாதிரி வலிகளுக்கு யூஸ் பண்ண முன்னாடி இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி இதோட ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜில் டெஃபினெட்லி கிடையாது. இது ஒரு பெட்டர் எவிடன்ஸ் இருக்கிற ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்குற ஒரு பெட்டரான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இப்போது 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் அதிகமாக பார்த்துருக்கீங்க? முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், யங்ஸ்டர்ஸில் எஸ்பெஷலி ஜிம் போயிட்டு வராங்க, வெயிட் தூக்குறப்போ டக்குன்னு ஜவு கிழிஞ்சிச்சு, டக்குன்னு ஒரு ஷோல்டர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்க பார்த்தீங்கன்னா ஜவு கிழிஞ்சிருக்கும். இப்போது நம்ம எல்லா டாக்டர்ஸ்டையும் கேட்குற ஒரு விஷயம் தான், ஒரு பெயின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, எனக்கு பெயின் ஏற்படுது அப்படின்னா நான் போய் சரி பண்ணுறேன், எல்லாமே ஓகே, எனக்கு பெயினே வரக்கூடாது, நான் எல்லாமே எதுவுமே ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? உங்களை போய் வராமல் வந்து பார்க்கவே கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வலி வருது வராமல் இருக்கிறது யார் கையிலையும் கிடையாது. ஒரு 40% ப்ராப்ளம் எல்லாம் உங்கள் ஜெனட்டிக்ஸ்னால இல்லை உங்கள் சுற்றி இருக்கும் என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால தான் இருக்கும். இன்னும் 60% பெயின் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்கும். உங்கள் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனை வராமல் இருக்கும். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் என்னும்போது உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறது, ரெகுலர் வாக்கிங் போகிறது, 6-8 மணி நேரம் தூங்குறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா எந்த டாக்டரும் உங்களுக்கு தேவை கிடையாது. இது பண்ணாமல் இருக்கிறப்ப தான் எல்லா வலி வரும், அப்போ தான் உங்களுக்கு டாக்டர் தேவை. அதாவது 6 பாயிண்ட் சொன்னீங்க, எனக்கு 4 பாயிண்டில் நான் அவுட்டு. ஓகே மேம், ஃபைனல் கொஸ்டின், நீங்கள் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வலியே வராதா? நீங்கள் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிட்டீங்களா? நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டாக்டர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனையே வரக்கூடாது. ஒரு ஸ்கின் டாக்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிம்பிளே வரக்கூடாது, அவங்களுக்கு முடி கொட்டவே கூடாது. சுகர் டாக்டர் இருந்துச்சுன்னா சுகர் வரக்கூடாது. அந்த மாதிரி கிடையாது. பெயின்ன்றது ஒரு வலி வருது வராமல் இருக்கிறது யார் கையிலையும் கிடையாது, எந்த டாக்டராலையும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ வலி வரது வராது யார் கையிலையும் கிடையாதுன்னும் போது உங்கள் கையில் இருக்கிறது என்னன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் தான். நீங்கள் வலி எப்படி தவிர்க்கலாம், வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், சொன்ன மாதிரி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் பெயின் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நான் ஒரு டாக்டர்ன்றதுக்காக வலி எனக்கு வராது இல்லை எனக்கு வயசாகாதுன்றது கிடையவே கிடையாது. வயசுன்றது நேச்சுரலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது நேச்சர் முன்னாடி நான் டாக்டரோ நீங்கள் டாக்டர் கிடையாதுன்றது நேச்சர் பார்க்க அது தெரியாது எதுவுமே. சரியா? ஸோ வயசுன்றது எல்லாருக்கும் ஆகும்னும் போது வயசுக்கு சம்மந்தப்பட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அது மூட்டு வலி இருக்கட்டும், முடி கொட்டுறது இருக்கட்டும், இல்லை நாளைக்கு ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் வர்றது இருக்கட்டும், எல்லாருக்கும் ஆகும். டாக்டர்ஸ்ன்றது அல்டிமேட்லி அவங்க ஹியூமன் பீயிங்ஸ் தான். உங்கள் மாதிரி எங்களுக்கும் பெயின்ஸ் வரும், உங்கள் மாதிரி எங்களுக்கும் முடி கொட்டும், ஸ்கின்ல ரிங்கிள்ஸ் ஆகும் ஏஜிங்கோட. பட் நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம்னா அதை முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. வலி வராமல் இருக்கிறது யார் கையிலையும் கிடையாதுன்னும் போது உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா எந்த வலி மாத்திரையும் தேவை கிடையாது. ஃப்யூச்சரில் வரக்கூடிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை நான் சொல்கிற பிளாஸ்மா தெரப்பியும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, ஃபைன் டாக்டர். நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்த எல்லா டாக்டர்ஸும் சொன்ன மாதிரியே தான், அதாவது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 6 விஷயம் சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கை தரமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படாது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ண முடியும் அப்படிங்கிறதான் டாக்டர் சொல்கிறாங்க. தேங்க்யூ மேம்.